ஹலோ எவ்ரிபடி, இன்னைக்கு நம்ம குட்டி சாமுவேலுடைய ஸ்டோரி பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் தேசத்தில் அன்னாள் அப்படிங்கிற ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு கவலை இருந்துச்சு. அவங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு கவலை அவங்களுக்கு இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க தேவாலயத்துக்கு போனாங்க. அங்கே போய் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. தேவனே, எனக்கு நீங்கள் ஒரு குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாங்க. எனக்கு நீங்கள் கொடுக்குற குழந்தைய நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன், அதாவது உங்களுக்கு சேவை செய்யும்படியா நான் உங்கள்கிட்டயே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நல்லா கண்ணீரோட ப்ரேயர் பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறம் இவங்களுடைய உண்மையான ஜெபத்தை தேவன் கேட்டாங்க. அவங்களுக்கு பதில் கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? ஒரு அழகான ஆண் குழந்தைய அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க பேர் தான் சாமுவேல். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் சாமுவேல் பெரிய பையன், கொஞ்சம் பெரிய பையனாக வளர்ந்துட்டாங்க. உடனே அன்னாள் தேவனுக்கு கொடுத்த வாக்கை மறக்கலை. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சாமுவேலை கூப்பிட்டு தேவாலயத்துக்கு போனாங்க. அங்கே போய் சாமுவேலை தேவாலயத்தை விட்டுட்டு, சாமுவேலே இங்கே வா, இங்கே இந்த தேவாலயத்தோட ஆசாரியர் யார் தெரியுமா? அவங்க இருக்காங்க பாரு, ஏலி தாத்தா, அவங்க தான். அவங்களுக்கு நீ உதவி செய்யணும். அவங்க என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்னாள் அவங்க சாமுவேலை அங்கே தேவாலயத்திலேயே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு அப்புறம் அவங்களும் வந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் சாமுவேலும் ஏலி தாத்தா என்னென்ன சொல்கிறாரோ, என்னென்னலாம் பண்ண சொல்கிறாரோ அது எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு நாள் இப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமுவேல் படுத்து தூங்க போனாங்க. அப்போ அன்னைக்கு நைட்டில் சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே அவர் எந்திரிச்சு போய், சொல்லுங்க தாத்தா, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சாமுவேல் ஏலி தாத்தா கிட்ட கேட்ட உடனே, ஏலி தாத்தா, நான் கூப்பிடல உன்னை, நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேலும் போய் படுத்துக்கிட்டான். மறுபடியும் சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. மறுபடியும் தாத்தா தான் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி, சொல்லுங்க கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சாமுவேல் கேட்க, நான் கூப்பிடலையேப்பா, நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டாரு. மறுபடியும் சாமுவேல் போய் படுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 3வது தடவையும் சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சொல்லி சாமுவேலுக்கு சத்தம் கேட்ட உடனே மறுபடியும் எந்திரிச்சு போய், சொல்லுங்க தாத்தா கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்னு ஏலி தாத்தா யோசிச்சு, இவனை கடவுள் தான் கூப்பிட்றாரு அப்படின்னு ஏச்சதுக்கப்புறம், சரி சாமுவேல், இப்போ உன்னை கடவுள் தான் கூப்பிட்டுருக்காங்க, இனிமேல் உன்னை கடவுள் கூப்பிட்டா சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லு, சரியா அப்படின்னு சொல்லி சாமுவேல் கிட்ட சொல்லி தாட்டி விட்டுட்டாங்க. சாமுவேல் போய் படுத்துக்கிட்டார். மறுபடியும் கடவுள் சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு கூப்பிட்றாரு. உடனே சாமுவேல் எந்திரிச்சு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே கடவுள் அவருக்கு இருக்கிற என்னென்ன அவர் குறித்து தீர்க்க தரிசனம் வச்சுருந்தாரோ அதையெல்லாம் சாமுவேல் கிட்ட கடவுள் சொல்லிட்டு இருந்தார். உடனே சாமுவேல் கேட்டுட்டு படுத்து தூங்கிட்டார். காலையில் ஏலி தாத்தா என்ன சொன்னாருன்னு கேட்ட உடனே அவர், நான் ராஜாக்களுக்கு அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாருன்னு ஏலி தாத்தா கிட்ட சாமுவேல் சொன்னாங்க. ஓகே, தேங்க்யூ, பிரைஸ் தி லார்ட்.